ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க என் வாழ்க்கையிலே முதல்னு என் சம்பாத்தியத்தில் வாங்கின ஒரு இம்போர்ட்டட் பிளான்டட் டேங்க். பார்த்துக்கோங்க. என்னடா சொல்கிற, இது பிளான்டட் டேங்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு இது ரொம்பவே பெரிய விஷயங்க. ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் ஒரு 90s கிட்டு, ஓகேவா. அந்த காலத்தில் இந்த ஃபைட்டர் ஃபிஷ் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு தெரிவேன். இல்லைனா போயிட்டு இந்த மாலி, கப்பி, கோல்டு ஃபிஷ் இதை விட்டால் வேறு ஒன்றுமே தெரியாது. பிளாஸ்டிக்கு பாட்டில்லையும் பக்கெட்லேயும் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருவோம். அது ஒரு வாரம் அதுக்கப்புறம் செத்து போயிடும். ஷார்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா உயிரோட இருக்கும். ஏன்னா வெளியே வந்து ஆக்சிடென்ட் எடுத்துகிட்டு போகிறனால. மற்றபடி வேறு ஒரு செட்டமும் இருக்காது. இதை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தால் நாங்கள் நேராக அக்வேரியம் ஷாப் போயிட்டு ஒரு இம்போர்ட்டட் டேங்கு, குட்டி டேங்கு தான், 1.5 அடி டேங்க் இது வாங்கிட்டு, எனக்கு ஒயிட் சாயில் தான் வேணும், ஆனால் அதில் பிளான்ட்டும் வளரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு, ஒரு ட்ரிஃப்ட் வுட்டு விலை கம்மியாக ஒரு 2 இது வாங்கிட்டு, அப்புறம் அந்த ஜாவா மாசு வாங்கிட்டு, அப்புறம் அந்த வாட்டர் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த செடி, இது வந்து மண்ணில் தான் முளைக்கணும், இல்லை எதில் போட்டாலுமே அது வந்து வேர் முட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதை வாங்கிட்டு, அப்புறம் இன்னொரு பிளான்ட்டு பின்னாடி அது என்னன்னே தெரியல, அதையும் சேர்த்து வாங்கிட்டு, ஒரு ஹேர் கிராஸ் பாக்ஸு வாங்கியாச்சு. அப்புறம் மோட்ரு, ஸ்பாஞ்சு ஃபில்ட்ரு, லைட்டு, பின்னாடி ஒட்ட பிளான்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கியாச்சு. அப்புறம் பிளான்ட் டேங்க் தேவையான ஃபிஷ்ஷஸ் என்னென்ன, டெட்ரா ஃபிஷ்ஷஸ் தான், நியான் டெட்ரா, கார்டினல் டெட்ரா, அப்புறம் விடோ டெட்ரா, கப்பி, ஹார்லிக்வினு, ஜீப்ரா, க்ளோலைட் டெட்ரா, அப்புறம் வந்து சில்வர் டெட்ரா, அதையும் வாங்கியாச்சு. இதெல்லாம் தான் பிளான்ட் டேங்குக்கான ப்ராப்பரான ஃபிஷ்ஷு, சரியா. பட் நான் இது வந்து பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபிஷ் வந்து சிச்லெட் ஃபிஷ்ஷு எலக்ட்ரிக் ப்ளூ ரேம் வந்து நான் வாங்கிட்டேன். இந்த டோட்டல் செட்டப்புக்கான காஸ்ட் எவ்வளோ தெரியுமா, 3000 சில்லரை ஆயிடுச்சு. ஆத்தாடி அப்படின்னு இருந்துச்சு. பட் வாங்கிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு. இதை வாங்கிட்டு வந்து செட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. தூங்குறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. இந்த ட்ரிஃப்ட் வுட்டை வந்து நான் கயிறு வச்சு கட்டி, அதில் மாசை வச்சு, அதில் கயிறு வச்சு கட்டி, அதை அப்புறம் மிதக்க விடாமல் அங்கே வச்சு நான் செட் பண்ணி, அப்புறம் பிளான்ட்டை சொருவி, யோயோ முடியலாப்பா சாமி அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேளுங்க. புதுசாக டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸை மட்டும் தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துக்கலாம். டேங்கோட சைஸுக்கு தகுந்தாப்புல தான் ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி வாங்கணும், ஃபிஷ்ஷோட சைஸும் பார்த்து வாங்கணும். ராக் செட்டப்னா வேறு ஃபிஷ்ஷு, பிளான்ட் டேங்க்னா வேறு ஃபிஷ்ஷு. தயவு செஞ்சு ஏர் மோட்டரும் ஸ்பாஞ்ச் ஃபில்டரும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. லைட்டு டாப்பில் வைக்கிறது வாங்கிக்கோங்க, தண்ணிக்குள்ள முழுகிறது வேணாம். பிளான்ட் டேங்குக்கும் சரி, ராக் டேங்குக்கும் சரி, லைட் எல்லாத்துக்கும் ஒன்று தான். லைட்டு 3 ஹவர்ஸ் போடணும், அது 1 ஹவர் விட்டு கார்பெட் பிளான்ட்டு, ரெட் பிளான்ட்டை தவிர்த்து எந்த பிளான்ட் வேணாலும் வாங்கி வைக்கலாம். பட் ரெகுலராக ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேறு ஏதாவது டீல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இதே டேங்கை லெவலும் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன், பின்னாடியே வருது மோர் இன்ஃபர்மேஷனோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்